வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இந்த அசஸ்மென்ட் இயர் அதாவது அசஸ்மென்ட் இயர் 25, 26 இதோடது ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 1 பார்க்கலாம். எஸ், இப்ப ப்ராப்ளம் போடலாமா? ஓகே. இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா சம்ஸ்மே வந்து ப்ரீவியஸாவே வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் ப்ரீவியஸ் அசஸ்மென்ட் இயரோடது. அண்ட் எந்த ப்ராப்ளம்ஸும் சேஞ்ச் ஆகல. அதனால தாராளமா நீங்க அந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸே பார்க்கலாம். ஓகே, உங்களுக்காக இது வந்து இந்த அசஸ்மென்ட் இயருக்கு இதை சால்வ் பண்ணிருக்கு. Mr. Rajan left for Singapore on 15/3/2022 after staying in India for 15 years. He returned to India on 31/8/2024. What will be his residential status for the assessment year 25-26? Okay, 25-26ல ராஜனோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றது கேட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ராஜன் வந்து சிங்கப்பூருக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்ப போயிருக்காரு அப்படின்னா 15/3/2022 தான் போயிருக்காரு. அதாவது 15 வருஷம் இந்தியால இருந்துட்டு அவர் வந்து சிங்கப்பூருக்கு இந்த டேட்ல போயிருக்காரு. எப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காரு அப்படின்னா 31/8/2024ல ரிட்டர்ன் ஆயிருக்காரு. இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க. இப்ப ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 பேசிக் கண்டிஷன், 2 அடிஷனல் கண்டிஷன் இருக்கு. 2 பேசிக் கண்டிஷன்ல ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனும் அண்ட் 2 அடிஷனல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆவாங்க. ஓகே, இப்ப 2 பேசிக் கண்டிஷன்ல ஒரு பேசிக் கண்டிஷன் அண்ட் ஒரு அடிஷனல் கண்டிஷன் பண்ணா அவங்க என்ன ஆவாங்கன்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆவாங்க. இல்ல பேசிக் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணாதவங்க நான் ரெசிடென்ட் ஆவாங்க. ஓகே, இப்ப இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாரா ராஜன் இல்லையா அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். எஸ், இப்ப ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் படி ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல அவர் வந்து 182 டேஸ் இந்தியால ஸ்டே பண்ணியிருக்கணும். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது என்ன அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் இயர் இருக்கு இல்லையா, இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி இருக்க 12 மாசம், அதாவது 1/4/2024ல இருந்து 31/3/25 வரைக்கும் இருக்கிறது தான் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் சொல்றோம். எஸ், பாருங்க. First basic condition, stay in India for 182 days or more in the relevant previous year. Relevant previous year என்றது assessment yearக்கு முந்தின வருஷத்தை தான் relevant previous year சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருக்க வருஷத்தெல்லாம் previous yearன்னு சொல்லுவோம். பாருங்க, இதுதான் relevant previous year. 1/4/2024ல இருந்து 31/3/2025 வரைக்கும். அதாவது இந்த assessment yearக்கு முந்தின 12 மாசம். ஓகே, இப்ப இதுல இவர் 182 டேஸ் இந்தியால இருந்தாரா இல்லையான்றதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. பாருங்க, சிங்கப்பூருக்கு எப்ப போயிருக்காரு? 22ல போயிருக்காரு. ஓகே, அதாவது லெஃப்ட் ஃபார் சிங்கப்பூர் ஆன் 15/3/2022. எப்ப வந்திருக்காரு இந்தியாக்குன்னா 31/8/2024ல வந்துட்டாரு. அதாவது இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாக்கு வந்துட்டாரு. அப்ப 31/8ல இருந்து நம்ம இந்த 31/3/2025 வரைக்கும் எத்தனை டேஸ்ன்றத பார்க்கணும். பாருங்க, அதாவது ஏப்ரல், மே, அதாவது இந்த ஏப்ரல், இந்த 1/4/2024 ஏப்ரல் இது 31/3/2025 மார்ச் இந்த 12 மாசத்துக்கு போட்டிருக்கேன். இப்ப இவர் வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/8 இல்லையா? 8ன்னா எந்த மந்த்? ஆகஸ்ட் மந்த் வந்திருக்காரு. ஆகஸ்ட் மந்த் 31 வந்திருக்காரு. 31ன்னா ஒரே ஒரு நாள் தான் ஆகஸ்ட்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லாவே இந்தியால தான் இருந்திருக்காரு. அப்ப ஆகஸ்டுக்கு ஒரு நாள், அப்புறம் செப்டம்பர் பாத்தீங்கன்னா எத்தனை நாள்? 30 டேஸ். அப்புறம் அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜான்வரி 31, பிப்ரவரி 28. பிப்ரவரி மட்டும் போடும்போது நம்ம அது லீப் இயரா என்னன்றது செக் பண்ணிக்கணும். 2025 பிப்ரவரி பாத்தீங்கன்னா லீப் இயர் கிடையாது. அதனால 28 டேஸ் தான். இப்ப மார்ச்ல வந்து 31. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். எத்தனை டேஸ் இருந்திருக்காருன்னு பார்க்கலாம். 213 டேஸ். நம்ம கண்டிஷன் படி 182 டேஸ் இருந்தா போதும். இவரு 213 டேஸ் இருக்காரு. அப்ப இந்த கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பாருங்க, ராஜன் ஃபுல்ஃபில் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். அவரோட ஸ்டே வந்து 182 டேஸ்க்கு மேல இருந்ததுனால ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இப்ப ஏதா ஒரு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா போதும். இப்ப நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் செக் பண்ணணுமானா வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ஒரு பேசிக் கண்டிஷன் 2 அடிஷனல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா அவர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்டா இருப்பாரு. ஓகே, எஸ். இப்ப நம்ம அடிஷனல் கண்டிஷன் பார்க்கலாம். அடிஷனல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல 2 வருஷம் அவர் ரெசிடென்டா இருக்கணும்.
இதுதான் பாருங்க, must be resident of India for 2 years out of 10 previous year preceding the relevant previous year. இந்த வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 10 வருஷத்துல 2 வருஷம் அவர் ரெசிடென்டா இருந்தா போதும். ரெசிடென்ட்னா அர்த்தம் என்ன? 182 டேஸ் அவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா அதுதான் ரெசிடென்ட் இல்லையா? அப்ப அது வந்து 2 வருஷத்துல 182 டேஸ் இருந்தாருன்னா அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு அப்படின்னு அர்த்தம். இப்ப 10 ப்ரீவியஸ் இயர் எழுதுவோமா? அதாவது இதுக்கு முன்னாடி ஓகே 10 ப்ரீவியஸ் இயர்ன்றது இதுதான். அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துல இருந்து அப்படியே பேக்ல 10 வருஷம் போறோம். இதுக்கு முந்தின வருஷம்ன்றது என்னது? 1/4/2023 2024 இதுதான் இதுக்கு முந்தின வருஷம். அதுல இருந்து அப்படியே 10 வருஷம் பின்னாடி போனோம்னா 2014 2015 வரைக்கும் வருது. ஓகேவா? இப்ப இந்த 10 வருஷத்துல அவர் எவ்வளவு நாள் இந்தியால இருந்தாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, எப்ப சிங்கப்பூருக்கு போனாரு? 15/3/2022 22ல போயிருக்காரு. அதோட எப்ப வந்திருக்காரு? 31/8/2024ல வந்திருக்காரு. அப்ப 31/8/2024க்கு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஓகே, அப்ப எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் இந்தியால இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 23 24 இதுல ஃபுல்லாவே இல்ல. ஓகே, ஏன்னா எப்ப வந்தாரு? 31/8/2024க்கு தான் வந்திருக்காரு. அப்ப நமக்கு வந்து இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல தான் வந்திருக்காரு இல்லையா? அப்ப அந்த 15/3/2022லயும் பாத்தீங்கன்னா அவர் இந்தியால இருந்தாரா அப்படின்னா இல்ல. அதாவது இந்த ப்ரீவியஸ் இயரும் பாத்தீங்கன்னா அவர் இந்தியால இல்ல. இது எப்ப பாருங்க? 1/4/2022 அந்த பீரியட்ல வந்து இல்ல. ஏன்னா வந்து 15/3/22வே போயிட்டாரு. அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர்ல மார்ச் மந்த் 15ஆம் தேதி வந்து அவர் சிங்கப்பூர் போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்காரு. ஓகே, அப்ப இந்த வருஷமும் இல்ல, இந்த வருஷமும் இல்ல. இப்ப இங்க இருந்திருக்காரு. ஓகே, இதுல இருந்திருக்காரு பாருங்க. மார்ச் மாசம் 15ஆம் தேதி தான் அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு? கிளம்பி இருக்காரு. அப்ப 15 நாள் பாத்தீங்கன்னா இந்தியால தான் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லா வருஷமும் இருந்தாரு. ஓகே, இது வந்து லீப் இயர் வருஷத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா லீப் இயர் 2020 லீப் இயர், அதனால பிப்ரவரியில 29 டேஸ். இந்த 2016 பாத்தீங்கன்னா லீப் இயர், அதனால 29 டேஸ். சோ இங்கெல்லாம் 366 டேஸ் வருது. ஓகேவா? இப்ப இந்த 10 வருஷ பீரியட்ல 2 வருஷம் 182 டேஸ் இருந்தா போதும். இவர் வந்து 8 இயர்ஸ்மே இருக்காரு. அப்ப இவர் இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பாருங்க, ராஜன் ஃபுல்ஃபில் ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷன். ஓகேவா? ஏன்னா 2 வருஷம் அவர் ரெசிடென்டா இருந்தா போதும். ரெசிடென்ட்னா 182 டேஸ் இருக்கணும். அது தாராளமாவே இருந்திருக்காரு. அதனால இவரு இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஓகே, இப்ப செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் என்னன்றத பார்க்கலாம். செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் பாருங்க. must have stay in India for 730 days or more during 7 previous year preceding the relevant previous year. relevant previous yearக்கு முன்னாடி 7 வருஷத்துக்குள்ள 730 நாள் இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம இப்ப ப்ரீவியஸா 10 வருஷம் கணக்கு எடுத்தோம்ல, அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி 7 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். பாருங்க, 17 18 வரைக்கும் நிறுத்திக்கிட்டோம். அது 14 15 வரைக்கும் போட்டிருந்தோம் 10 வருஷத்துக்கு. இது 7 வருஷத்துக்கு அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 730 டேஸோட ஜாஸ்தி வருதானா? எஸ், 1810 டேஸ் வந்திருக்கு. அப்ப இது தாராளமாவே அவர் இருந்துட்டாரு. அப்ப இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. செகண்ட் அடிஷனல் கண்டிஷனும் ராஜன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்ப ஒரு பேசிக் கண்டிஷன், 2 அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்ப இவர் யாரு? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? 1 பேசிக் அண்ட் 2 அடிஷனல் கண்டிஷன். அதனால ராஜன்றவர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆகுறாரு இந்த அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கு. ஓகே, புரிஞ்சுதா? ப்ராப்ளம் ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.